வணக்கம். டிடிவி தினகரன் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கிறார். டெல்லிக்கு போனார், அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய செய்தியாளர் சந்திப்பு எல்லாமே வந்து அமைதியாக இருக்குது. அவர் வந்து என்ன நிலைப்பாடை எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்டிஏ கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதிமுக வந்து நாங்கள் மீட்கிறது தான் எங்களுடைய கட்சியோட கொள்கையை, அந்த கொள்கைக்கு மீறி நான் செயல்பட முடியாது அப்படிங்கிறதுல தெளிவாக பேசிகிட்டு இருந்தவர் திடீர்னு என்டிஏ கூட்டணிக்குள்ளே வந்து அவர் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்டிஏ கூட்டணியில் அவர் சேரலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறவர்கிட்ட கூப்பிட்டு அமித்ஷா பேசுகிறாரு. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கங்க, நாங்களே ஏற்றுக்கிட்டோம், தேர்தல் முடியட்டும், தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் டிடிவி தினகரன்ட்ட பேசியிருக்காங்க. பாஜக பேச்சை நம்ப முடியுமா? டிடிவி தினகரனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதையை கெடுக்கிற மாதிரி அமித்ஷா வந்து கூப்பிட்டு வச்சு பேசுவார்த்தை நடத்துறாரு. ஏற்கனவே ஓபிஎஸை ஒழிச்சு விட்டாரு, ஓரங்கட்டி விட்டாரு. இப்போ வந்து டிடிவி தினகரனுமே வந்து அவர் கொள்கையிலேருந்து முரண்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தி டிடிவி தினகரனுக்கு இருக்கிற இமேஜையுமே காலி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அமித்ஷா எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. டிடிவி தினகரன் வந்து எப்படியுமே வந்து ஒரு 18 தொகுதி கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கார். குறைஞ்சது 15 அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கிறாரா என்னங்கிறது பதில் தெரியல. ஆனால் வந்து 15 தொகுதி கேட்குறாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, டிடிவி தினகரனுக்கு அவ்வளோ தொகுதியெல்லாம் கொடுக்கக்கூடாது, சும்மா 10 தொகுதிக்குள்ள ஒரு 6-7 தொகுதியை கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் இருக்கிறார். இதுக்கு எப்படி வந்து டிடிவி தினகரன் ஒத்துக்குவார் அப்படிங்கிறது தெரியல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்புலையுமே வந்து டிடிவி தினகரன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறேங்கிறீங்க, நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கான மரியாதையை நீங்கள் வந்து உங்கள் கட்சி தொண்டர்கள்ட்டையுமே முடிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி மூலமாக திமுக வந்து டிடிவி தினகரன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. மூர்த்தி என்ன சொல்கிறார், அமைச்சர் மூர்த்தி என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி உங்கள் வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சுருவாரா? கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க மாட்டார். கண்டிப்பாக அதிமுகவினர் நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளருக்கு எதிராக தான் ஓட்டு போடுவாங்க. உங்களுக்கு ஆதரவாக வந்து அவங்க செயல்படவே மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியோட சூழ்ச்சி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து திரும்ப திரும்பவோ என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போகாதீங்க. உங்களை வச்சு அவங்க மிரட்டுறாங்க, போகிறாங்க, வராங்க அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் திமுகவோட கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒரு 6-7 தொகுதிகளை வாங்கிட்டு திமுக சார்பாக நீங்கள் நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அமைச்சர் மூர்த்தி மூலமாக டிடிவி தினகரன்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எத்தனை கட்சி தான் ஏன் திமுக வந்து பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது. எல்லா கட்சியும் இழுத்து போடு, எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு எதிராக எல்லா கட்சியும் இழுத்து போடு. ஏன்னா தாவேகாங்கிற ஒரு கட்சி வேறு தனியாக, அது வேறு ஓட்டை பிரிக்கும்ல. நமக்கு ஓட்டு சதவீதம் அதிகமாக கிடைக்கணும் அப்படின்னோம்னா எல்லா கட்சியும் இழுத்து போடு, எல்லாத்துக்கும் பகிர்ந்து கொடுப்போம், நம்ம பாட்டுக்கு கொடுத்து ஓரளவுக்காவது நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராமதாஸ்கிட்டையும் வந்து திமுக தரப்பு சொல்ல ஏவா வேலு வந்து அமைச்சர் ஏவா வேலு பேசுகிறார். ராமதாஸ்கிட்ட பேசியிருக்காரு, பலமுறை பேசியிருக்கிறாரு. நீங்கள் வந்து திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்கிறத தாண்டி என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அன்புமணிக்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்குது. ஆகஸ்ட் வரைக்கும் வந்து அன்புமணி தான் வந்து தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தலில் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் பாமக சார்பாக கையெழுத்து போடக்கூடியவர் யார் அப்படிங்கிற கொஸ்டின் வருது. அன்புமணி தான் கையெழுத்து போடுவார். நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளராக இருந்தாலும், நீங்கள் இந்திய கூட்டணியில் இருந்தாலும், நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளருக்கு அன்புமணி தான் கையெழுத்து போட்டாகும். பாமக சார்பாக நீங்கள் போட்டி போட்டால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு உருவாகும். அதனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் தனித்து போட்டி போடுங்க, தனித்து போட்டி போடுங்க. எப்படியா இருந்தாலும் உங்களை கையெழுத்து போட விட மாட்டாங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறீங்க, நீங்கள் தான் பாமக அப்படின்னு சொல்லி பாஜக உங்களை ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட விட்டுருவாங்களா? அன்புமணி தான் கையெழுத்து போடுவார். உங்களுக்கும் அன்புமணி தான் கையெழுத்து போட்டாகணும், நீங்கள் நிறுத்துகிற வேட்பாளருக்கும். அப்படி ஒரு கேவலமான நிலைமை உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஏவா வேலு வந்து ராமதாஸ்கிட்ட பேசியிருக்காரு. ராமதாஸுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒன்றுமே புரியல. ஆமாம், உண்மை அப்படி தானே இருக்குது, என்ன செய்கிறதுன்னு தெரியல. அவர் வந்து என்ன செய்ய போகிறாரு? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போய் கிடக்கிறாரு. தனிச்சு நில்லுங்க, உங்களுக்கான செலவுக்கான எல்லா வேலைகளும் நாங்கள் பார்த்துக்குறோம், திமுக பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிட்டாரு. அவர் வந்து வெயிட் பண்ணுவோம், பொங்கல் முடியட்டும், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வந்து யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதில் வந்து காங்கிரஸ், மிக முக்கியமாக காங்கிரஸ் வந்து 18ஆம் தேதி வந்து அவங்க டெல்லியில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை, உயர்மட்ட ஆலோசனை குழு, இவங்களுடைய ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் ராகுல் காந்தி. கூட்டிகிட்டு ஒன்று தாவேகாவா திமுகவா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தொகுதி அதிகமாக வேணும், கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்போ போயிருக்காங்க.
இந்த நிலைப்பாடு வந்து திமுக விரும்பவே இல்லை. திமுகவுக்கு வந்து அதிகார பகிர்வு, காங்கிரஸ் கேட்குற இந்த விஷயங்கள் எல்லாமே கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. காங்கிரஸ் வந்து எந்த ஸ்டெப்பு வேணாலும் எடுத்துகிட்டு போட்டோம். இன்றைக்கி தாவேகா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்க தாவேகா சைடு போகிறாங்க. வாக்கு சதவீதம், சிறுபான்மையினர் ஓட்டு எல்லாமே எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்க நினைக்கிறாங்க. போட்டுமே போய் அந்த சைடு நிற்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ தொகுதிகளில் சிறுபான்மையினர் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சரும் வந்து கழட்டிக்கிட்டார். அதனால தான் பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவாக அமைச்சர் பெரியசாமி மூலமாக ஒரு கருத்தை வந்து வெளியிட்டுட்டார். அவர் முதலமைச்சர் நினைக்கிறத அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இல்லை முதலமைச்சர் தரப்புலேருந்து சொல்லியிருப்பாங்க, பெரியசாமி மூலமாக நீங்கள் பேசுங்க, அதிகார பகிர்வு கிடையாது அப்படிங்கிறத தெளிவுபடுத்திடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி திமுக வந்து நிறைய திட்டங்களை அறிவித்தாங்க. அந்த மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்கம் பண்ணி, அப்புறமா மாணவர்களுக்கு மடிக்கணினி, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்க வந்து இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ராகுல் காந்தியை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ராகுல் காந்தியை வந்து கூப்பிட்டுருந்தா 2 முறை கூப்பிட்டுமே ராகுல் காந்தி வரவே இல்லை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவருக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடமாக போயிடுச்சு. இந்த மாதிரி திட்டப்பணிகளுக்கெல்லாம் நம்ம கூப்பிட்றோம். ஒரு காங்கிரஸ் எவ்வளவோ போராட்டங்கள் நடந்துச்சு. திமுக சார்பாக நம்மலாம் கலந்துக்கிட்டாங்க. திமுக எம்பிகள் கலந்துக்கிட்டாங்க. நிறைய விஷயங்களை வந்து ராகுல் காந்திக்காக முதலமைச்சர் ஸ்டாலினுமே செஞ்சுருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி வந்து இப்போது முதலமைச்சர் கூப்பிட்டுமே 2 மிக முக்கியமான ஒரு திட்டங்களுக்கு வந்து அவர் வரவே இல்லை. ஆனால் நீலகிரியில் கூடலூரில் ஒரு தனியார் பள்ளி நூற்றாண்டு விழாவுக்கு வராரு. வந்தவர் அப்படியே வயநாடுக்கு போகிறார், கேரளாவுக்கு போகிறார். ஆனால் திமுக கூட்ட திட்டப்பணிகளுக்கு வரலையே அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து முதலமைச்சருக்கு இருக்குது. அவங்க இப்படி தான் நமக்கு கொடுக்குற மரியாதை, இதுதான் மரியாதையா? காங்கிரஸ் நமக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம காங்கிரஸை தூக்கி சுமந்ததுக்கு காங்கிரஸ் நமக்கு கொடுக்குற மரியாதை இது தானா? பாஜக ஏற்கனவே சொல்லிச்சு, காங்கிரஸை தூக்கி சுமக்காதீங்க, விட்டுறீங்க அப்படின்னு சொல்லிச்சு. நம்ம அப்பயே விட்டுருந்தோம்னா கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசோட பணிகள் நிறையா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நமக்கு இருந்துச்சு. ஆனால் நம்ம வந்து எதையுமே வந்து செய்யாமல் விட்டுட்டோமே அப்படிங்கிற ஒரு வேதனை இப்போ முதலமைச்சருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் போனால் போயிட்டு போகுது, அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிட்டோம், அந்த முடிவு வந்து நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் திமுக சுத்தமாக இல்லை. காங்கிரஸ் போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத வந்து முடிவாக சொல்லிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது. அவங்க என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிட்டோம். தாவேகாவா திமுகவான்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை தாவேகானே முடிவு பண்ணி தாவேகா சைடே போகட்டும், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சிபிஐ விசாரணை அப்படின்னா அங்கே வந்து விஜய்க்கு வந்து காங்கிரஸ் குரல் கொடுக்குது. சரி, இது மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். ஜனநாயக பட பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் முன்னாடி நின்று குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க. திமுகவும் வந்து ஜனநாயக பட ரிலீஸுக்காக வந்து அவங்களுமே குரல் கொடுத்துருக்காங்க. திமுக எதிர்ப்புன்னு விஜய் எடுத்தாலுமே திமுக வந்து விஜய்க்கு ஆதரவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் காங்கிரஸ் சில முடிவுகள் எடுக்குது. இந்த முடிவுகள் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. போகட்டும், 18ஆம் தேதி அவங்க என்ன முடிவெடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து தாவேகோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போனாலும் அதுக்கு மாற்றாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் தேமுதிக வெயிட்டிங், ஒரு சைடு ராம்தாஸ் வெயிட்டிங், ஒரு சைடு டிடிவி தினகரன் வெயிட்டிங். எல்லாமே வந்து திமுக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுருக்கு. காங்கிரஸ் ஓட்டு செதஞ்சு போகாமல் திமுகவுக்கு அப்படியே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வாக்கு வங்கி அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டணியை பலப்படுத்துகிற வேலையெல்லாம் திமுக இறங்கி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது டிடிவி தினகரன் எடுக்க போகிற முடிவு. டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு என்டிஏ கூட்டணிக்குள்ளே தொடர்ந்தார் அப்படின்னா அவருடைய மதிப்பை இழப்பார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.